ஹே எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லீட் ஜென்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸிங் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 and 2 பார்க்காதவங்க இப்போ நான் கார்ட்டில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பார்ட் 1ல் வந்து நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் எப்படி செட் பண்ணுறது, எப்படி இந்த மல்டிபிள் மீடியம்ஸ் வழியாக லீட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். செகண்ட் பார்ட்டில் வந்து ஒரு கண்டென்ட் வந்து எப்படி ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும், ரெஸ்பான்சிவ்னஸ்னா என்ன, ரெண்டரிங்னா என்ன, அக்சசிபிலிட்டினா என்ன, ஸோ இதெல்லாம் பற்றி கண்டென்ட் பேசிஸில் நம்ம செகண்ட் வீடியோ பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் எப்படி டிராஃபிக் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அக்ராஸ் த சேனல்ஸ் மூலமாக அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்க்ரீஸ் டிராஃபிக் அக்ராஸ் சேனல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நர்ச்சர் பார்க்கலாம். ஸோ நர்ச்சர் வந்துட்டு ஒரு நர்ச்சர் ப்ரோக்ராம் அப்படின்னா ஒரு ஆடியன்ஸை வந்து திரும்ப திரும்ப என்கேஜ் பண்ணி ஒன் ஸ்டேட்டஸ்லேருந்து அனதர் ஸ்டேட்டஸ்க்கு மூவ் பண்ண வைக்கிறது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபனல் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு லீட் வந்து எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னா இந்த மாதிரி மல்டிபிள் மீடியம்ஸ் மூலமாக சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், அப்புறம் இமெயில், அந்த மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் நமக்கு லீடு ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லீடு ஜென்ரேட் ஆகிறதுக்கே எப்படி, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அட்ராக்டிவாக ஒரு கண்டென்ட்டு, ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இது இருக்குது அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகி அதில் வந்து ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிரும். லைக் இது ஒரு பிஸ்னஸ், இதில் இவங்க என்ன இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது நமக்கு வந்து இதை வாங்கினா நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகிரும். அதுக்கடுத்து அவங்க அதனால் நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்மை வந்து வெப்சைட்டில் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து கன்வெர்ட் ஆயிடுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளை வந்து கன்சிடர் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்ம வந்து என்கேஜ் பண்ணணும். ஸோ என்கேஜ் வந்து எப்படி பண்ணுறது, இப்போ ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் இருக்குது அப்படின்னா அந்த வெப்சைட்டில் அவங்க கன்வெர்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் போவாங்க, ப்ராடக்ட்ஸ் பார்ப்பாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, டைரெக்டாக செல் ஆயிரும். ஓகேங்களா? பட் சில பிஸ்னஸில் அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு யூனிவர்சிட்டி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியில் என்னுடைய ஃபனல் பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக ஒரு வெப்சைட்டுக்கு வருவார், எந்த ஃபார்ம் வேணாலும் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள லீடுன்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறவங்க கான்டாக்டு, அதுக்கடுத்து அவங்க அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணணும், அதுக்கடுத்து இஎஸ்எல் ட்ரான்ஸ்ஃபர் கிரெடிட்டு அதை முடிக்கணும். அதை முடித்ததுக்கப்புறம் அவங்க கோர்ஸ் அசஸ்மெண்ட் ஃபீஸை வந்து இது பண்ணணும், பே பண்ணணும், அல்லது ஸ்காலர்ஷிப்பில் டிக்ளேர் பண்ணணும். அதுக்கடுத்து ஆன்லைன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். ஸோ இத்தனை ஸ்டெப்பு முடிஞ்சால் தான் அவர் வந்து எனக்கு கஸ்டமர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இத்தனை ஸ்டெப்பாக பிரிச்சிருக்கும்போது அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பு பண்ணும்போதும் நம்ம வந்து டேரெக்டாக அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கைட் பண்ணுறதுக்கு இந்த நர்ச்சர் ப்ரோக்ராம்ஸை க்ரியேட் பண்ணிடணும். ஸோ ஒரு ஃபனலுக்கு ஒரு 10 இமெயில் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த 10 இமெயிலையும் நான் வந்து எதுக்காக நீங்கள் பே பண்ணணும், நம்ம எவ்வளோ தூரம் பெஸ்ட்டு, நம்ம மற்ற யூனிவர்சிட்டியை விட எதனால் பெஸ்ட்டு, என்னென்ன ரீசன்ஸ், அதெல்லாம் போட்டு உங்களுக்கு கஸ்டமரை எது அட்ராக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு 10 இமெயில் டிசைன் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அவங்களுக்கு வீக்லி ஒரு 2 days, இப்போ வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நான் 2 இமெயில் அனுப்புகிறேன். அது மாதிரி ஒரு 3 வாரத்துக்கு அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 6 இமெயில் வருமா. ஸோ இந்த 6 இமெயிலையும் அவங்க கோத்ரூ பண்ணையில் நம்மளை பற்றி அவங்க நிறையா தெரிஞ்சுப்பாங்க. இதுதான் அவங்க பிஸ்னஸ்ஸு, இவங்க இவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து அவங்க அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கடுத்து நீங்கள் இஎஸ்எல் சர்டிஃபிகேட் முடிச்சிட்டிங்களா, அந்த டாக்குமெண்ட்டை எங்கே அப்லோட் பண்ணணும், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு லைஃப் சைக்கிள்லேருந்து வரும். உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும், 2 days கழித்து அவங்க நர்ச்சர் ப்ரோக்ராமில் ஆட்டோமேட்டிக்காக குவாலிஃபை ஆயிடுவாங்க. குவாலிஃபை ஆகி அதுக்கடுத்து அந்த பேசிஸில் ஒரு 2 வாரம் வந்து ஃபனல் போகும். இந்த மாதிரி இந்தந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நர்ச்சர் ப்ரோக்ராம். இப்படி நர்ச்சர் ப்ரோக்ராமில் நம்ம ப்ரமோட் பண்ணும்போது அவங்க அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி வெப்சைட்டில் போய் வெப்சைட்டோட டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும். சேம் லைக் கீழே வந்து நம்ம சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அங்கே போய் சோஷியல் மீடியாலையும் அவங்க என்கேஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒரு மீடியமை யூஸ் பண்ணி இன்னொரு மீடியமுக்கு டிராஃபிக்கை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக
புதுசாக நமக்கு வந்து லீட் ஜென்ரேட் ஆவாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டும் லீடு ஜென்ரேட் ஆவாங்க. அதுக்கடுத்து நம்ம டிராஃபிக் இன்க்ரீஸ் பண்ண நம்மளோட ரேங்கிங் இன்க்ரீஸ் ஆகி எஸ்இஓவில் காட்டும். ஸோ எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் வந்து என்னோட இது வந்து கரெக்டான ட்ராக்கில் அவங்க எல்லாமே ஈஸியாக கைட் பண்ணிட்டாங்க, எனக்கு எந்த இடத்துலையும் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகலை அப்படின்னு போய் ஒரு தேர்ட் பர்சன்ட்டை சொல்கிறாங்க அப்படின்னா அது மூலமாகவும் நமக்கு லீட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேஷன் பண்ணுறதும் ஒரு லீட் ஜென்ரேஷன் டெக்னிக். ஸோ இப்போ நர்ச்சர்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம இன்டெப்த் கான்செப்ட் வந்து அப்கமிங் வீடியோஸில் நம்ம போட போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளோட நர்ச்சர் ப்ரோக்ராம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி அதை ஆட்டோமேஷன் பண்ண போகிறோம், எல்லாத்த பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து பிளாக். ஸோ வந்து என்னோடய வெப்சைட்டில் நான் பிளாக் வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நான் ஒரு கண்டென்ட் ரைட் பண்ணி ப்ரமோட் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும் அது ரெலவெண்ட்டான கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் விசஸ் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் அடுத்து ஒரு கண்டென்ட் எழுதுகிறேன் அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு இதுவும் ரெலவெண்ட்டான கண்டென்ட்னால அதை படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கும். ஸோ அந்த பிளாக் வந்து நான் வெப்சைட்டில் எழுதிட்டு இந்த மாதிரி ஒரு பிளாக் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி என் சப்ஸ்கிரைபருக்கு நான் மெயில் அனுப்பிடுவேன். அந்த மெயிலில் வந்து அந்த என்னோடய வெப்சைட்டோட யூஆர்எல் வச்சுருவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வெப்சைட் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, திருப்பி இமெயில் லிஸ்ட்டுக்கு இங்கே வராங்க, திருப்பி அதே இமெயில் லிஸ்ட்டுக்குள்ளவங்களுக்கு நம்ம பிளாக் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்கோம், இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்புறது மூலமாக வெப்சைட்டில் நம்மளோட டிராஃபிக் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ எந்த பேசிஸில் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அது சிமிலரான கண்டென்ட் நம்ம போஸ்ட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஆடியன்ஸுக்கு நம்ம மெயில் அனுப்பினோம் அப்படின்னா அங்கே வந்து அந்த நம்மளோட டிராஃபிக் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்து கண்டென்ட் சிண்டிகேஷன். கண்டென்ட் சிண்டிகேஷனுங்கிறது இப்போ வந்து நான் வெப்சைட்டில் ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த கண்டென்ட் வந்து நல்ல வைரல் ஆயிடுச்சு, நிறையா பேர் கிளிக் பண்ணி பார்த்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அந்த பர்டிகுலர் பேஜ் மட்டும் நிறையா வியூஸ் போகுது, ஆடியன்ஸ் நல்லா என்கேஜிங்காக இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதே மாதிரி உள்ள சிமிலர் கண்டென்ட்டை நம்ம வந்து சோசியல் மீடியாலேயோ அல்லது இமெயிலையோ அல்லது உங்களுடைய ஆட் போஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுற பேனர்லேயோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுனால நியூ ஆடியன்ஸுக்கும் ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸ் வந்து அதை விரும்புகிறாங்க அப்படின்னா நியூ ஆடியன்ஸும் அதை விரும்புறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து லீட் ஜென்ரேட் ஆகிறது நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதுக்கடுத்து லைஃப் சைக்கிள்ங்கிறது வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜில், அதாவது இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்னு ஒரு இமெயில் வருதா, அந்த மாதிரி இமெயிலு. அதுக்கடுத்து இப்போ இந்த முன்னாடி சொன்ன யூனிவர்சிட்டி கான்செப்ட்லேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கைட் பண்ணுதில்ல, அது எல்லாமே வந்து லைஃப் சைக்கிள் ப்ரோக்ராமில் இருந்தால் உங்களுக்கு மெயில் வரும். பட் அதுலேயும் இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் லைஃப் சைக்கிள்லேருந்து போகுது. பட் நீங்கள் ஒரு 2 days ஆச்சு ஸ்டில் நீங்கள் எதுவுமே ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகரில் நர்ச்சரில் குவாலிஃபை ஆகி நர்ச்சர் மூலமாக ஒரு 3-4 வீக்ஸுக்கு உங்களுக்கு வந்து மெயில் வரும், எதனால நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணணும், எதனால இதை நாங்கள் வாங்குகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க டீட்டெயிலாக அதை வந்து ஒவ்வொரு மெயிலையும் உங்களை கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ லைஃப் சைக்கிள் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து தான் நர்ச்சர் ப்ரோக்ராம். லைஃப் சைக்கிள் வந்து அந்த இனிஷியல் ஸ்டேஜில் கஸ்டமருக்கு நெக்ஸ்ட் என்ன அல்லது கஸ்டமரோட ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கைட் பண்ணுறதுக்காக லைஃப் சைக்கிள் ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து கண்டென்ட் உங்களுக்கே தெரியும், கண்டென்ட் மார்க்கெட்டிங்கிறது ஒரு புல் டெக்னிக். நியூ கஸ்டமர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி கண்டென்ட் எழுதியிருக்கீங்களோ அதை பார்த்துட்டு தான் வந்து அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டென்ட் ஆல்ரெடி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஆப்ரேஷனலுங்கிறது வந்துட்டு ஒரு க்ரூஷியல் பார்ட். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட கஸ்டமரே உங்களை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருப்பாங்க, பட் ஸ்டில் வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ரேஷனல் இமெயில் வச்சு அனுப்புனீங்க அப்படின்னா அந்த அன்சப்ஸ்கிரைப் பீப்புள்ஸையும் அவங்களால ரீச் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் அவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா அவங்க அப்படியே போயிட மாட்டாங்க. நம்மளோட டேட்டா பேஸ்லேயும் நம்ம திருப்பி ஒரு கரெக்டான என்கேஜிங் கண்டென்ட்டை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க திருப்பி நம்மளுக்கு கஸ்டமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆப்ரேஷனல் வந்து இந்த க்ரூஷியல் பார்ட்டை பண்ணுது. ஓகேங்களா? அதுக்கடுத்து சோசியலுங்கிறது உங்களுக்கே தெரியும், சோசியல் மீடியா
பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம போஸ்ட் பண்ணுற போஸ்ட் மூலமாக அவங்க பார்த்துட்டு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அல்லது வெப்சைட்டில் வந்து பார்க்குறது, இந்த மாதிரி நம்ம என்கேஜ்மெண்ட்டை வந்து டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ்லையும் இம்ப்ரூவ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதனாலேயும் ஆன்லைனில் நமக்கு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து வந்து டேட்டா வேர்ஹவுஸ். டேட்டா வேர்ஹவுஸுங்கிறது சிஆர்எம் உடைய கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் ஒரு கஸ்டமர் உங்களுக்கு லீட் இனிஷியலாக வர்றதுலேருந்து, அதாவது குக்கீஸில் ஸ்டோர் ஆகுறதுலேருந்து, அடுத்தவங்க அந்த வெப்சைட் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுலேருந்து, அவங்க ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போனா தான் அந்த கஸ்டமர் வந்து என்னென்ன ப்ராடக்ட் அவங்க விரும்புகிறாங்க, எது எது அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வெப்சைட்டில் போய் வாட்ச் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்மார்ட் வாட்சில் 4,000 to 10,000 ப்ரைஸ் ரேஞ்சில் நான் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்சனலைசேஷனோட, இவர் இந்த பர்டிகுலர் இந்த ஒயிட் கலர் வாட்ச் பார்த்தாரு, இந்த பிராண்டில் டைட்டனில் பார்த்தாரு, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தாரு அப்படின்னா, அதில் உள்ள பெஸ்ட்டாக உள்ள ஒரு ப்ராடக்டை நான் இமெயிலில் வந்துட்டு டைனமிக்காக ஒரு பர்சனலைசேஷனோட உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சிஆர்எம் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இதுதான் வந்து சிஆர்எம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னா தான் நீங்கள் ஃபனல்ஸை ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களால் கண்டென்ட் ரைட் பண்ணி, டைனமிக் கண்டென்ட், பர்சனலைசேஷன் எல்லாமே யூஸ் பண்ணி அவங்கள நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்ட் 4 வந்து சீக்கிரமே நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சொன்னதில் எதுவும் புரியல அப்படின்னா கமெண்டில் கண்டிப்பாக கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இதுலேயுமே உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறது இப்படி கொஞ்சம் புரியல கார்த்தி அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணிங்கனாலும் நீங்கள் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு புரியுறது தான் எனக்கு ரொம்ப மெயின். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.